நான் இது சில்ட்ரன்ஸ் விளாட்ற பார்க்கு மட்டும்தான் நினச்சிட்டு கிராஸ் பண்ணி போயிட்டான். போயிட்டு தான் ஆஃப்லைன் தான் எடுத்து பார்க்குறேன். கடைசியில் நம்ம அந்த இடமே அதுதான் போட்டு. எப்போல்லாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நம்ம நல்லா தெரியும் நினச்சிட்டு போகிறோமோ அப்போல்லாம் கரெக்டாக அந்த லொக்கேஷனை மிஸ் பண்ணி நம்ம மாட்டோம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது. 3 பேரில் காமிச்சது நான் 30 சோமனி நினச்சிட்டேன். கடைசியில் 3 தான். 30 ரூபா இப்போ ஒரு 10 ஒரு 20 ரூபாயும் ஒரு 20 ஒரு 10 கொடுத்தா அந்த 10 மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் மீதி 7 சோமனியை கொடுத்துட்டாங்க கையில். 3 3 1 ரொம்ப பரவாயில்ல ரேட்டு. உள்ளே போக வேண்டியதான். அப்புறம் எதுக்கு இந்த மிஷினை வச்சுருக்கீங்க? மிஷினை வச்சுட்டு கையில் வாங்கிட்டு இருக்கேன். உள்ளே வந்த உடனே கார் ஓட்டுறீங்களா பஸ் ஓட்டுறீங்களா எல்லாமே எம்டியாகவே இருக்குது. ஐயோ ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக சிறப்பாலாம் ஒன்றும் இல்லையே. ரொம்ப க்ளீனாகவே இல்லை. முன்னே போட்டு அவங்க மட்டும் இந்த மாதிரி தான் நிறையா பார்க்கில் போய் பார்க்கும்போது தேவையில்லாமல் இந்த சந்தில் கை விடுறது அந்த மாதிரி வேலைலாம் வச்சுட்டா உள்ளே நிறையா மாட்டுறது. அப்படி தான் மாட்டிட்டு அதுக்கப்புறமா கையோடுன்னு சொல்லிட்டு இருக்கிறது தேவையில்லாத வேலை. வந்தோமா வேடிக்கை பார்த்தோமா எட்ட தூரத்துலேருந்து சிங்கத்து வாயில் கை வைக்கிறது. என்ன நாயெல்லாம் உள்ள ஜூவில் வச்சுருக்காங்க. ஐய குரங்கு யாருமே பார்த்ததே இல்லை பாரு. ஜூவில் எடுத்து வந்து வைக்கிற அளவுக்கு சும்மா சாதாரண தெருவில் இருக்க நாய். இங்கே இருக்கிற ரூமில் ஏதாவது போட்டு வைக்கணும் போட்டு அடைக்கணுன்றதுக்காக சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பேருக்கு இந்த ரூமை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு கூண்டுலேயும் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். சும்மா அதுக்கு வந்து நான் ஒரு கூண்டுக்கு ஒரு 2 நாயை பிடிச்சி போட்டு ஜூவா என்னன்னே தெரில எனக்கு ஒன்றும். நம்ம கொடுக்குற 30 ரூபாய்க்கு அப்புறம் இது தான் காட்டுவாங்க. அது வேறு ஒன்று இருக்கோ. உள்ளே வந்து நம்ம தெருவில் இருக்க நாயை ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இங்கே துஷான் பே வந்தீங்கன்னா கூடுதலாக அங்கே வாத்தும் இருக்குது. அதையும் வேணால் பார்த்து என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்கலாம். 3.5 கிலோமீட்டர் நடந்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. திரும்பி போகிறது வந்து நடந்து போகணுமா இல்லை பஸ்ஸில் போகணுமான்னு முடிவு பண்ணணும். சின்ன சைஸு ஒட்டகம். குழந்தைங்களுக்கு தனி ட்ரிப்பு இதில் கூப்பிட்டு போகிறாங்க. கோழியில் ஆனால் இவ்வளோ ரகம் இருக்குதுன்னு இப்போ தான் தெரியுது. வித்தியாசமாக நம்ம பார்க்கறது ஒரு கோழி தான். ஒரு 4-5 ரகம் கூட பார்த்துடலாம். ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த ஜூவுக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். இந்த ஜூவை சுற்றி பார்க்குறதுக்கு தனி வண்டி தேவைன்னா வாடகை எடுத்து நடக்காமலே சுற்றி பார்த்துக்கலாம். பெரிய சைஸ் மானாக இருக்குது. இவங்க இந்த படத்தில் போட்டிருக்க அளவுலாம் இல்லைங்க. உள்ள பயங்கரமாக இருக்கிற கிளைமான் தான். கிளையை வெட்டிட்டாங்க. கிளை சுத்தமாக மெயின்டெனன்ஸே இல்லை. இங்கே கடமைக்குன்னு அப்படியே போட்டு ஒரு குளத்தை ஒன்று வெட்டி அதில் 4 ஏன் நம்ம கூட வந்துட்டுருக்காங்க. முட்டுறதுக்கு பார்க்குறீங்களா? பரவாயில்ல. வந்ததுக்கு புதுசாக ஒன்று பார்த்துட்டோம். காட்டு மாடு. இவர் தான் ஆண்.
ஃபோட்டோலாம் பயங்கரமாக இருக்கு. உள்ளே போய் பார்த்துருவோம். ஐயோ, பக்குன்னு இருக்குது பக்கத்தில் பார்த்தா. என்னப்பா பின்னாடியே ஃபாலோ பண்ணுறீங்க? ஐயோ, பரவாயில்ல. இந்த பாம்புக்காக இன்னும் சும்மா தான் பெரிய பெரிய ஆளையை பார்த்தாச்சு. ஆஹா, இவங்க எல்லாரும் இங்கே இருக்காங்களா? இவங்க யாரையுமே பார்க்கல, மயில் மட்டும்தான் பார்த்தது. மயிலும் இங்கே தெருவில் சுற்றுற நாய் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும். நிற்கவே முடியல, காட்டு பண்ணி அது. சவுண்டெலாம் விட்டு காமிக்கிற, பரவாயில்லையே. கணத்துக்கு சிங்கம் புலி அதெல்லாம் வேறு இருக்குது. அதெல்லாம் கறி டெய்லியும் வாங்கணும். ஏன் நீ வேணா வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறீங்களா? சொல்கிறேன். கவர்மெண்ட் நடத்துகிறதா தான் இருக்கும் எப்படியா. அதான் இவ்வளோ கம்மியான ரேட்டில் இதோ எல்லாத்துக்கும் தீனி எடுத்துன்னு போகிறாங்க. அது அதுக்கும் எல்லாம் வைக்கோல் நமக்கு தான் எடுத்துகிட்டு வராங்கட்டி இவங்களாம் போகிறாங்க. உங்களுக்கு இல்லை, நான் போகிற இடமே வேறன்ட்டு அவர் போகிறாரு. முதுகில் 2 இருக்குது இந்த ஓட்டத்துக்கு மட்டும். நானும் ஏதோ சாப்பாடு கொடுக்குறேன்னு நினச்சிட்டு தான் இவர் ஆர்வமாக வர்றாரு கிட்ட. கோச்சிட்டு திரும்பிட்டாங்க. இந்த ஊஞ்சல் எப்படி ஓடுதுன்னா, கீழே அந்த டயரை வச்சு மோட்டர் செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே சுவிட்சை ஆன் பண்ணி லேசாக அந்த டயரை தூக்கணுதும் மேலே வந்து அந்த போட்டோட உரசி தள்ளி விடுது. பக்கத்துலேயே ஆப்ரேட் பண்ணுறாரு. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து கண்டுபிடிச்சது இதுதான். சூப்பராக இருக்குது இது. இங்கேருந்து அந்த சின்ன பொம்மை குட்டியாக தெரிகிற பொம்மையை இங்கேயும் ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு பொம்மையை குறி வச்சா ஏதாவது ஒரு பொம்மை அடிக்காமலே விட்டுருவோம். நம்ம பால் அடிக்கிறதா பார்ப்போம். லேடிஸே அவங்க குழந்தைய வச்சு ஓட்டுறாங்க. பெரிய ஆள் ஒருத்தர் அவங்க பசங்களை இன்னொரு காரில் வச்சு அவர் ஓட்டிட்டு தனியாக.
ஓகே பாய் பாய். துஷான்பே ஜூ போய் வருகிறேன்.